ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. பாவம் எந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு என்ன மாதிரி நட்டுக்கு இருந்துச்சோ தெரியல. அவரை அப்படி சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரை சும்மா வச்சு செஞ்சிருக்காரு நம்மளுடைய சசிகுமார் அவர்கள். ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஷூட்டிங்கில் திவாகர் அவர்கள் சசிகுமாரை போய் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணவர் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு நான் பயங்கரமாக நடிப்பேன், செம்மையாக நடிப்பேன், எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சசிகுமார்கிட்டயே நடித்து காட்டுறதுக்காக ஒரு பிட்டை போட்டிருக்காரு. எது அந்த 3 படத்தில் தனுஷ் வந்துட்டு அழுதுகிட்டே அந்த சீனை வந்துட்டு செஞ்சு காமிச்சிருக்காரு. இதை பார்த்து சிரிக்கிறதா அழுவுதான்னு தெரியாமல் சசிகுமார் அவர்கள் நின்று இந்த விஷயத்த நம்மளால் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை நடித்து முடிச்சதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சானு கேட்டதுக்கு சும்மா ஓகேப்பா நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடவே சொன்னார் சசிகுமார் அவர்கள். இது கூட பரவாயில்ல, கடைசியாக சார் நான் டாக்டர்னா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுவும் ஃபிசியோதெரப்பி டாக்டர்னா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் சசிகுமார் என்ன சொல்லிட்டாருன்னா, போய் அந்த வேலையை பாருப்பா, நீ எவ்வளோ பெரிய வேலை அது, அதை போய் பாருப்பா, ஏன்பா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. திவாகரம்னா என்னண்ணா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு வராரு. ஆக்சுவலாக இந்த திவாகரெல்லாம் யார் வந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கன்னே தெரியல. தேவையில்லாமல் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது, அதுக்கப்புறமா அவனை வந்துட்டு கூப்பிட்றது, காலேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆளை விஐபியாக கூப்பிட்டிங்கன்னா அதே மாதிரி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு பெரிய ஆளா இல்லான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நடுவில் ஒரு தப்பான எண்ணம் வந்துடாது. இது கூட தெரியாமல் காலேஜில் இருக்க படித்தவங்க கூட அவங்கள வந்துட்டு விஐபியாக காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவனை கூப்பிட்டு வச்சு முன்னாடி நிறுத்துறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா மேடையில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கதை இருப்பார், தயவு செஞ்சு திறமை இல்லாதவனெல்லாம் மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஒவ்வொரு திறமை இல்லாதவனும் மேலே போக போக அந்த மாதிரி கோமாளித்தனமாக இருந்தால் தான் வந்துட்டு பெரிய இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி மற்ற நடிகர்களும் வந்துட்டு இதே மாதிரி திவாகருக்கு கண்டினியூஸாக தொடர்ந்து செருப்படி கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃப் ஆகி மூலையில் உக்காந்துருவான்றதுல டவுட்டே கிடையாது. சூரியன்லாம் 1000 2000க்கு நடித்தாராம், இவருக்கு வந்துட்டு 40 லட்சம் 30 லட்சம் தான் சம்பளம் வேணுமா. சூரியை கம்பேர் பண்ணி பேசியிருக்கு இந்த எனக்கு தான் தப்பாக தான் சொல்ல வருது, பட் சொல்ல முடியாத ஒடவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சசிகுமார் சொன்னது 100% உண்மை. இன்னும் கொஞ்சம் ஹார்டாகவே சொல்லியிருக்கலாம், உனக்கெல்லாம் நடிப்பு வராது, தயவு செஞ்சு போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்டாக சொல்லியிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.